Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் வித் ஆன்சர்ஸோட. இப்போ ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிங்க்ரோனஸ் ப்ரோக்ராம் ஆர்டர் ஆன் அன் அசிங்க்ரோனஸ் சிஸ்டம். ஒரு அசிங்க்ரோனஸ் சிஸ்டமில் சிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமை எப்படி நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அசிங்க்ரோனஸ் அதாவது எக்ஸிக்யூஷனை எப்படி ஒரு சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனில் பண்ணலான்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அங்கே RSC மூலியமாகவும் க்ரௌன் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாரடிசம், நம்ம மெசேஜ் ஆர்டரிங் பாரடிசம் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் டிட்டர்மினிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? நான் டிட்டர்மினிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னா அது ஒன்றுமே கிடையாது. ஒரு பார்ஷியல் ஆர்டரிங் மெசேஜ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் மெசேஜ் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரே ப்ரோக்ராம் திரும்ப திரும்ப ரன் ஆனாலும் எனக்கு என்னுடைய பார்ஷியல் ஆர்டரிங்கில் சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது அப்படின்னா இதுதான் நான் நான் டிட்டர்மினிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்வேன். ஸோ சேம் ப்ரோக்ராம் கேன் ரன் எனி டைம். ஓகேவா? எத்தனை டைம் வேணால் ரன் ஆகலாம். பட் இட் வில் கிவ்ஸ் ஒன்லி த சேம் ரிசல்ட். ஓகேவா? வில் ப்ரொடியூஸ் ஒன்லி த சேம் பார்ஷியல் ஆர்டர் தான் எனக்கு கொடுக்குது. ஒரே ஆர்டரில் தான் எனக்கு அந்த மெசேஜ் பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நான் நான் டிட்டர்மினிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்வேன். First point, a receive call can receive a message from any sender who has sent a message if the expected sender is not specified. ஓகேவா? ஒரு ரிசீவ் கால் ஒரு ரிசீவ் பண்ண போறாங்க ஒரு மெசேஜ் ரிசீவர், அது எந்த சென்டர் கிட்ட இருந்து வேணா சென்ட் ஆயிருக்கலாம். பட் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, யாருன்னு தெரியும் சென்டர் தெரியலனாலும். ஓகேவா? நெக்ஸ்ட், மல்டிபிள் சென்ட் அண்ட் ரிசீவ் கால் which are enabled at the process can be executed in an interchangeable order. ஓகேவா? மல்டிபிள் சென்ட் ரிசீவ் மெசேஜ், அதாவது ஒரு சென்ட் ஒரு ரிசீவ் இல்லாம எனக்கு எத்தனை சென்ட் எத்தனை ரிசீவ் கிடைச்சாலுமே அதை ஆர்டர் மாத்தாம அவங்க கொடுத்துருக்க அந்த வந்த ஆர்டர்லயே அவங்க அக்செப்ட் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ ஐ சென்ட் பண்ணுது ஒரு மெசேஜ் ஜேக்கு, ஜே ஐக்கு ஒரு மெசேஜ் ஒரே நேரத்துல சென்ட் பண்ணுது. சேம் நேரத்துல சென்ட் பண்ணுது எப்படின்னா பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் கால் யூஸ் பண்ணி. இப்போ என்ன ஆகும் நமக்குன்னா டெட் லாக். ஏன்னா ஒரே நேரத்துல கன்கரண்டா ரெண்டு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கட் ஆயிடும். ஏன்னா ஐயும் ஜேக்கு சென்ட் பண்ணுது, ஜேயும் ஐக்கு சென்ட் பண்ணுது. அப்படி என்ன ஆகும், எனக்கு இடையில பிளாக் ஆயிடும். அதுக்கு பேரு நான் டெட் லாக் அப்படின்னு சொல்வேன். எந்த ஒரு ப்ராசஸும் இல்லாம மோதி நம்ம ஸ்டாப் ஆயிடுறது. ஓகேவா? அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒருத்தவங்க முடிச்சதுக்கு அப்புறம் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து ரிசீவர் சென்ட் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு சென்டர் இருக்கான், அவனுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவருக்கு அனுப்புறானா, அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து இமீடியட்டா வேற மெசேஜ் அனுப்புறாங்கன்னா நமக்கு டெட்லாக் ஏற்படாது. ஓகேவா? ஸோ சிங்க்ரோனஸா அசிங்க்ரோனஸா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு ரெண்டிஸ்வோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டிஸ்வோஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நம்பர் யூஸ் பண்ணி சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் பண்ணும். ஓகேவா? அது என்ன நம்பர்னா ஆர்பிட்டரி நம்பர். அந்த ஆர்பிட்டரி நம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்க்ரோனஸ் ப்ராசஸா இருக்கிறத நம்ம அசிங்க்ரோனஸ் ப்ராசஸா மாத்த முடியும். ஓகேவா? எல்லா ப்ராசஸுமே ஒவ்வொருத்தவங்களையா கம்யூனிகேட் பண்றப்ப சிங்க்ரோனஸ்ல இருக்கிறத அசிங்க்ரோனஸா மாத்துறதுக்காக யூஸ் பண்றதா இந்த ப்ராசஸ். இதுல மொத்தம் நமக்கு ரெண்டு டைப் இருக்கு, பைனரி ரெண்டிஸ்வோஸ், மல்டிவே ரெண்டிஸ்வோஸ். பைனரி அப்படின்னா ரெண்டு ப்ராசஸுக்கு இடையில ஒரு சிங்க்ரோனஸ் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறது. மல்டிவே அப்படின்னா மோர் தென் டூ ப்ராசஸ்க்கு இடையில எப்படி இருக்குன்னு நான் பாக்குறது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் பைனரி ரெண்டிஸ்வோஸ் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில எனக்கு என்ன நடக்கும், ஃபார் த ரிசீவ் கமாண்ட் த சென்டர் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட். யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சென்டர் முதல்ல தெரியணும். மல்டிபிள் ரிசீவ் கமாண்ட் எக்ஸிட்ஸ் ஆச்சுனாலும் எனக்கு யாருன்னு தெரியணும். இந்த மாதிரி நான் கரெக்டா பார்க்கணும். ஓகேவா? சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு ஷெட்யூலிங் ஆர்டர் இருக்கும், அந்த ஷெட்யூலிங் படி தான் நடக்கும். பட் அசிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன்ல எப்படி ஆகும், மாறும். ஸோ எனக்கு யாருன்னு தெரியாத வரையும் நான் எப்படி வேணா மாத்திக்கலாம். என்னோட காட் எப்படி வேணா மாத்துவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது இந்த பைனரி ரெண்டிஸ்வோஸ்ல நடக்கும். ஓகேவா? தென் ஷெட்யூலிங் இன்வால்வ்ஸ் pairing of matching send and receive command that are both enabled. ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா மேட்ச் பண்ண பார்க்கும் செண்டையும் ரிசீவும், யாரு யாரோட மேட்ச் ஆகுறான்னு. the communication even for the control message under the covers do not alter the partial order of the execution. என்ன மேட்சிங் இருந்தாலுமே எனக்கு வந்த ஆர்டரை என்னால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பார்ஷியல் ஆர்டரிங் அதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பைனரி ரெண்டிஸ்வோஸ்ல இருக்கிறது. தென் பைனரி ரெண்டிஸ்வோஸ் அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் ஒன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த அல்காரிதம் பேரு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அல்காரிதம் உடைய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுது, ஷெட்யூல் ஆன்லைன் அட்டாமிக்கலி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மேனர். ஒரே நேரத்துல, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் மேனர்ல தான் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்து எல்லாம் ஒரே நேரத்துல எல்லாரும் செய்யற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கனால என்ன ஆகுது, டெட்லாக்கும் அக்கர் ஆகாது. ஓகேவா?
அந்த அல்காரிதமுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேக்ரோடியா அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேக்ரோடியா அல்காரிதமுக்கு மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசீவ் கமாண்ட் ஃபார் எவர் எனேபிள்டு ஃப்ரம் ஆல் ப்ராசஸர். எப்பவுமே வந்து ரிசீவ் கமாண்ட் எல்லா ப்ராசஸர்லயுமே இருக்கணும் எனேபிள்டா. ஏன்னா ஒரு மெசேஜ் யாரா இருந்தாலும் அனுப்பதான் போறாங்க. அதனால எப்பவுமே நம்ம ரெடி ஸ்டேட்ல இருக்க மாதிரி இருக்கணும். a send command once enabled remains enabled until it completes. ஒரு send command ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகுற வரையும் கரெக்டா இருக்கணும். it is not possible that send command gets before the send is executed. எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா send execute ஆகும் முன்னாடி அந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது. ஓகேவா? சென்ட நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம கொண்டு வருவோம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப். டு ப்ரிவென்ட் டெட்லாக் ஒரே நேரத்துல ரெண்டு சென்ட் மெசேஜ் அதாவது ரெண்டு மெசேஜ் வந்து மோதிக்க கூடாது ஒரே டைம்ல அப்படின்னா ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் யூஸ்டு டு இன்டர் அசிமெட்ரி டு பிரேக் பொட்டன்ஷியல் கிரவுண்ட் தட் அரைஸ். எந்த இடத்துலயாவது கிரவுண்ட்ஸ் வந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அசிமெட்ரி அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா உடைச்சிடுறோம். ஓகேவா? அது ஒரு ஐடென்டிஃபையர். எதுக்குன்னா டெட்லாக் உருவாகாம இருக்கிறதுக்கு. ஸோ டெட்லாக் வரக்கூடாதுன்னா அப்ப என்ன பண்ணோம், அந்த கிரவுண்ட் வந்து அதை பிரேக் பண்ணி டெட்லாக் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பும். அதுக்கு ஒரு டைமிங் கொடுத்து மாற்றி அனுப்பி விட்டுரும். ஓகேவா? அது தேர்ட் ஸ்டெப். அடுத்து ஈச் ப்ராசஸ் அட்டம் டு ஷெட்யூல் ஒன்லி ஒன் சென்ட் ஈவன் அட் எனி டைம். ஒரு நேரத்துக்கு ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம அனுப்புறோம்னு சொல்லி அது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸிங் டைமை பண்ணி கொடுத்துருது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மெசேஜ் எம் டைப்ஸ் யூஸ்ட் அது என்னென்ன மாதிரி எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு எம்ன்றது நார்மல் மெசேஜ், ஏசிகேன்றது அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ், ரெக்வஸ்ட் மெசேஜ், பெர்மிஷன் மெசேஜ்னு 4 டைப்ல இருக்கு. ஓகேவா? ஒரு சிங்க்ரோனஸ் மெசேஜ்ல வந்து ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி 4 டைப்ல வந்து சென்ட் ஆகுது. ஓகேவா? எந்த மாதிரி எல்லாம் சென்ட் ஆகுதுன்னா அந்த 4 டைப்ல எப்படி எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா PI wants to execute send m to the lower priority process. ஒரு lower priority processக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும்? லோயர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ்க்கு கொடுக்குது அப்படின்னா முதல்ல PI வந்து ஒரு சென்ட் மெசேஜை அனுப்பும். எப்போ அது வந்து என்ன பண்ணணும்னா அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணணும். நான் எனக்கு அனுப்பலான்னு நான் தெரிஞ்சுக்கிற வரையும் அது வெயிட் பண்ணும். ஓகேவா? அதுவே ஹையர் ப்ரியாரிட்டிக்கு அனுப்பணும்னா அதுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணிட்டு இது பண்ணலாம், அன்பிளாக் பண்ணி நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் PI வந்து wants to send M to the lower priority process PJக்கு அனுப்புது அப்படின்னா முதல்ல PI execute send. ஓகேவா? send M and block until it receives acknowledge M from PJ. PJல இருந்து ஒரு acknowledgement மெசேஜ் வர வரையும் வெயிட் பண்ணணும். the send even send M now completes. உடனே கம்ப்ளீட் ஆயிடும். எனி M மெசேஜ் அதாவது எனி மெசேஜ் ஃப்ரம் a higher priority process இருந்துச்சுன்னா request M வந்து வரணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா லோயர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் அப்படின்னா அக்னாலேஜ் பண்ணுவோம். ஓகேவா? நான் உனக்கு அனுப்புறேன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர நீ எனக்கு அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் பெர்மிஷன் கேட்க மாட்டேன், நான் உனக்கு அனுப்பலாமா கூடாதான்னு. பட் ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெசேஜை நான் உனக்கு கொடுக்கலாமா சென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். ஓகேவா? இப்போ அது எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எடுத்துக்கோமே. ஸ்டாஃப் தான் ஹையர் ப்ரியாரிட்டி, ஸ்டூடெண்ட் லோயர் ப்ரியாரிட்டி. ஓகேவா? இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாமான்னு கேட்டுட்டு சொல்லலாம். ஓகேவா? பட் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணுவீங்க. நான் வந்து சொல்றேன் ஒரு லோயர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் இப்போ வந்து என்னோட என்ன வேணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்குறீங்கன்னா ஒரு பெர்மிஷன், மேம் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷனாக கேட்பீங்க. அது ஒரு ரெக்வஸ்ட். அந்த ரெக்வஸ்ட் பண்றது ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ். ஓகேவா? அதுவே நான் ஒரு லோயர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இதை நீ செய் அப்படின்னு சொல்றேன்னா ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லுவேன் நாளைக்கு நீங்க கிளாஸ்க்கு 9 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொல்லுவேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன் வந்துருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வரணும் அப்படின்னு நான் ஜஸ்ட் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரையும் தான் கொடுக்குறேன். இதுதான் இந்த ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ்க்கும் லோயர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ரெக்வஸ்ட் M அரைவல் அட் PI ஃப்ரம் த லோயர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் PJ. ஓகேவா? ஒரு ரெக்வஸ்ட் M வந்து ப்ரொசீட் ஆகுது எப்போ அப்படின்னா லோயர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் PJல. அதே மாதிரி தான் M மெசேஜ் வந்து அரைவல் ஆகுது ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ்லேருந்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் when PI இஸ் அன்பிளாக்ட் ஆகிறப்ப எப்படி ப்ராசஸ் ஆகுது. இவ்வளோதான் நமக்கு மெசேஜிங்கை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான்மா, ஈஸி. ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நம்ம சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெக்சர் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.